டைமண்ட் ஜுவல்லரி வாங்கும்போது ஏன் 18 கேரட் யூஸ் பண்றாங்க நிறைய பேருக்கு தெரியாது. வாங்க இந்த சீக்ரெட்டா இப்ப இதை சொல்றேன். டைமண்ட் ஜுவல்லரி பொதுவா ரெண்டு விதமா பிரிச்சுக்கணுங்க. ஒன்னு 2 சென்ட், அதாவது ரொம்ப பொடிக்கல் இல்லாம ஓரளவுக்கு ஒரு பெரிய சைஸ் கல்லு தான் 2 சென்ட்ஸ் சொல்லுவாங்க. 2, 3, 4, 5, 6 சாதாரணமா அதிகமா யூஸ் ஆகிற சைஸ் டைமண்ட். அந்த ஜுவல்லரி எப்பவுமே நம்ம 22 கேரட்ல பாரம்பரியமா தமிழ்நாட்டுல வைராச்சாரிகள் க்ளோஸ் செட்டிங் ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க. அதாவது தங்கம் கீழே மூடி இருக்கும், மேலேயும் மூடி இருக்கும், ஆனா வைரம் மட்டும் ரொம்ப நல்ல ஜொலிப்பா தெரியும். இந்த மாதிரி க்ளோஸ் செட்டிங் ஜுவல்லரி மட்டும் தமிழ்நாட்டுல இருக்க ஆச்சாரிகள் மட்டும் தான் பண்ண முடியும். அந்த ஜுவல்லரி 22 கேரட்ல கண்டிப்பா நம்ம வாங்கிக்கலாம். அதை விட்டுட்டு அடுத்ததா எனக்கு மாடர்னா வேணும், யூனிக்கா வேணும், கம்மி பட்ஜெட்ல வேணும், ஸ்டைலா வேணும் அப்படின்ற போது அது ஒரு 1/4 சென்ட், 1/2 சென்ட், 1 சென்ட், 3/4 சென்ட் இந்த மாதிரி பொடி கற்களை வச்சு நகைகளை பண்ணும்போது தான் கம்மி பட்ஜெட்ல நகைகளை உருவாக்க முடியும். அப்படி இருக்க பட்சத்துல அந்த கற்களை க்ளோஸ் செட்டிங் வச்சு மூட முடியாது. சோ அதுக்கு தான் ஓபன் செட்டிங். ஓபன் செட்டிங் டைமண்ட் ஜுவல்லரி வாங்கும்போது கண்டிப்பா கேரட்டேஜ் கோல்டு 18 கேரட் தான் யூஸ் பண்ணணும். சோ ஒரு ஸ்டோன் பாத்தீங்கன்னா, அதாவது 4 பல்கள் அந்த பிடிச்சிட்டு இருக்கும். அந்த பற்கள் 18 கேரட் இருந்தாலும் அந்த கல் ஸ்ட்ராங்கா பிடிச்சிருக்கும். அந்த ஜுவல்லரி லைஃப் வரும், ஸ்டோன்ஸ் விழவே விழாது. சோ இந்த மாதிரி ஒரு சீக்ரெட் தெரிஞ்சுக்க என்னோட சேனல் வாய்ஸ் ஆஃப் கோல்ட் 1990 எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.